ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 2 டேஸோட vlog தான். ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே மத்தியானம் வரைக்கும் உண்டான vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து உளுந்தும் அரிசி ஊற வச்சுருந்தேன் மாவாட்டுறதுக்காக. சரி பசங்களாம் வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதில் சரி உளுந்து வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் வந்து தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு காட்டுக்குள்ளே போய் காக்கட்டா பூவெல்லாம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பூ வந்து இந்த பனி இதுக்கும் அவ்வளோ நிறைய அரும்பு வச்சு பூ பூத்திருந்தது. அது எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு காட்டுக்கு போயாச்சு. கூழ் காய வைக்கிறதுக்கு தான். ஏன்னா மாவாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டுனா மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறனால கூழ் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு கூழ் காய வச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா வந்து பால் கறக்க வந்துட்டாங்க. பால் கறந்துட்டு இருந்தாங்க. நான் கூழ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளே பால் கறந்து முடிச்சிட்டாங்க. கறந்து முடித்தோடனே கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டு அது மாடை வந்து தண்ணியில் கட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சரி சூடாக ஒரு கப்பு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு எல்லாமே ஊற்றி வச்சுட்டு பால் ஊற்றி சர்க்கரை போட்டு 2 ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டு அதை பொங்கி வந்தோன்னே சிம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவுக்கு உண்டான உளுந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வடைக்கு உண்டான உளுந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உளுந்து வந்து நல்லா ஊறி இருந்தது. அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே டீயும் ரெடியாக இருந்தது. டீ வடிச்சிட்டு ஊற்றி பொறுமையாக உட்காந்து அந்த டீயை குடித்தாச்சு. ஏன்னா ரிலாக்ஸிங்காக குடித்தா தான் அந்த டீ குடித்த மாதிரி ஒரு ஃபீல். இல்லைன்னா அந்த டீயோட டேஸ்ட்டே தெரியாத மாதிரி சும்மா ஏதோ சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாக உட்காந்து குடித்தா அந்த டீயோட டேஸ்ட்டே தனி தான். டீ குடித்து முடிச்சுட்டு உளுந்து மாவு வந்து ஓரளவுக்கு ஓடி இருந்தது. இட்லிக்கு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம வடைக்கு ஊற வச்சுருந்த உளுந்தை வந்து போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து ஓடிட்டு இருந்தது. ஓரளவுக்கு முக்கால் பதம் வந்துருச்சு. சரி நம்ம வந்து வெங்காயம்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் 5-6 வெங்காயம் எடுத்திருந்தேன். கட் பண்ணி பார்த்துட்டு நிறையா இருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளே உளுந்தும் வந்து நல்லா ஓடிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருந்தேன். ஒரு 4-5 பச்சை மிளகா, 3-4 வெங்காயம் தான் போட்டிருந்தேன். அதுவே அதிகமாக இருந்தது. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணி விடும். இந்த வெங்காயம்லாம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உடனே எண்ணெயில் போட்டுடணும். எண்ணெயும் அதுக்குள்ளே நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வரல மாவு, அதனால் இந்த மாதிரி தான் வந்தது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக உள்ளே வந்து இதாக தான் இருந்தது. ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் குடிக்கல, நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. அது நிலக்கடலை சட்னி வேறு வச்சுருந்தோமா, சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருந்தது. அதை சாப்பிட்டு அந்த டே வந்து அதோடு முடிஞ்சிச்சு. இது வந்து மார்னிங்கோட vlog தான். மார்னிங் வந்து இட்லிக்கு தக்காளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு 20 to 25 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். ஒரு 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 லவங்கம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாமே வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். வணக்கி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 5 தக்காளி எடுத்திருந்தேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருந்தேன். இந்த தக்காளி குழம்புக்கு வந்து வணக்கி ஆட்டுறப்போ அந்த பழுத்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் அந்த நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த 5 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். இது வந்து அந்த தோல்லாம் பிரிஞ்சு நல்லா வணங்கி வரும். 5 தக்காளி to 6 தக்காளி, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி நல்லா வணங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மிளகுடி ஒரு கரண்டி ஆட் பண்ணேன். நீங்கள் கறி மிளகுடி இல்லை அப்படின்னா கறி மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வணக்கி வச்சுட்டு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மத்தியானம் சாதத்துக்கு வந்து இந்த தக்காளி குழம்பே நல்லாயிருக்கும். சரி கூட வந்து ஏதாவது காய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்கிறப்போ அது சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லா பிஞ்சு காயாகவும் இருந்தது. ஏன்னா இப்போ தான் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா இருந்தது. அதையும் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. சரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மூடிக்காட்ட தேங்காய் திருவி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி இந்த தக்காளி இந்த மசாலாவோடு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்டியில் வந்து சட்டி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னும் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு
நான் சின்ன வெங்காயம் தான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி. ரொம்ப இந்த குழம்பு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாட்ட நீங்கள் வச்சிங்கன்னா தான் கொதிக்கிறப்போ இன்னும் கெட்டியாகும். அதனால் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா கொதி வரட்டும்ன்ட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து காய் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அவரைக்காயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் தான், தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அந்த அவரைக்காயிலே அந்த ஆவிலேயே வந்து வேக ஆரம்பிச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இப்போ வந்து 3/4 பதம் வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இது பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு வந்து குழம்பு வந்து நல்லா அந்த பச்சை வாசலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட்டேன். அவ்வளோதான். அந்த குழம்பு வந்து இட்லிக்கும் தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இறக்கி வச்சுட்டு கையோட மத்தியானத்துக்கு உண்டான சாப்பாடும் இப்போவே வச்சாச்சு. வச்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா மத்தியானத்துக்கு அந்த சூடாக அது நல்லாயிருக்கும். அதனால் குழம்பு அவ்வளோதான், இறக்கி மூடி வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. இந்த சைடு காய் வந்து 3/4 பதத்துக்கு மேலே வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் பொடி தான். உங்கள்கிட்ட எந்த சாம்பார் பொடி இருந்தாலும் ஓகே. நான் வந்து சக்தி மசாலா அந்த சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது அந்த பச்சை வாசலாம் போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ரெடியாகி வந்துடும். இது கூட வந்து 1/4 மூடி அளவு தேங்காய் திருவி ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இறக்கிடுங்க. இது வந்து சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் இறக்கி வச்சுட்டு நம்ம நைட்டு வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, சரி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அப்போ தான் தட்டு ஓப்பன் பண்ணேன். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருந்தது. ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து அந்த பனிக்கு வந்து பொங்காது, ஹீட்டாக இருந்தால் தான் பொங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வந்திருந்தது. இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து தலைக்கு வந்து எண்ணெய் மசாஜ் தான், ஆயில் மசாஜ். அதுவும் அம்மா பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கூட ஒரு இடத்துல படவும் படாது, ஆனால் அம்மா வந்து எல்லாம் நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அதனால் வீக்லி ஒன்ஸாவது அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க. நான் வந்து வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து தூயம் கோகோனட் ஆயில் தான். எங்கள் நாத்தனார் பொண்ணு வீடு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சல்ஃபர் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நேச்சுரலான கோகோனட் ஆயில் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் பசங்களுக்கும் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் கையோடு சாப்பிட்டாச்சு. காலையில் வந்து இட்லி தக்காளி குழம்பு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே குட்டி ஒரு டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, விதை தான். நம்ம வீட்லேயே வந்து தோட்டத்தில் வந்து எல்லாம் காயெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் தான் வந்து இந்த விதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 60 வெரைட்டியான விதை வந்திருந்தது. விதை எல்லாமே நல்லா தான் இருந்தது, எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பராக தனித்தனி கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. வச்சு பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு 80 ருபீஸ்க்கு 60 பீஸ் வந்து இருந்தது. 60 பீஸ்னால் 60 வெரைட்டி இருந்தது. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த குட்டியாக தோட்டம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறவங்க இது வேணால் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். நான் வச்சு பார்த்துட்டு வேணாலும் சொல்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு விதையெல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து வடை சுட்டோம் இல்லையா, அந்த வடையெல்லாம் மீதி இருந்தது. தயிர் வடை போடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி தயிர் வடை போட்டு வச்சுருந்தேன். நல்லா அந்த தயிரில் வந்து ஊறி சூப்பர் சாஃப்டாக ரெடியாகி
இருந்தது. பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று போட்டு கொடுத்து தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்களும் வந்து சாப்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.